ஆஸ்பிரண்ட்ஸ் டோன்ட் மிஸ் இட் சீரீஸ்ல மொத்தம் 4 கிளாஸ் இப்போ ஃபோர்த் கிளாஸ்க்கு வந்திருக்கோம். இந்த ஃபோர்த் கிளாஸ்ல பர்சன்டேஜ் 2. இதுக்கு முன்னாடி வந்து சிம்பிளிஃபிகேஷன் 2 கிளாஸ் போயிருக்கு. பர்சன்டேஜ்ல ஒரு கிளாஸ் போயிருக்கு. இதுல எப்படின்னா டைமர் இருக்கு. இந்த டைமருக்குள்ள நீங்க சம்ஸை சால்வ் பண்ணணும். பேரலி நானும் சால்வ் பண்ணுவேன், உங்களுக்கு டீச் பண்ணுவேன். ஸோ இந்த கொஷின்ஸ் போகும்போது உங்களால இந்த டைமருக்குள்ள சால்வ் பண்ண முடியணும். ஏன்னா நான் எடுத்துட்டு வந்திருக்க கொஷின்ஸ் எல்லாமே எஸ்எஸ்சி சிஜிஎல் கொஸ்டின்ஸ், மோஸ்ட்லி எல்லாமே சிஜிஎல் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் 1 மினிட்குள்ள சால்வ் பண்ண முடிஞ்சாதான் உங்களால எக்ஸாம்குள்ள கிளியர் ஆகி போகவே முடியும். ஸோ இந்த கொஷினை மிஸ் பண்ணாதீங்க. இது போன வருஷம் சிஜிஎல் கொஷின்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செஷன் உள்ள போகலாம். ஓகே, டெலிகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா டெலிகிராமில் வந்து எவ்ரி சாட்டர்டே 7 PM நமக்கு 1-to-1 டிஸ்கஷன் இருக்கு. அந்த 1-to-1 டிஸ்கஷனில் நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை வந்து உங்ககிட்ட கேட்கலாம். என்ன கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணுமோ எங்ககிட்ட கிளியர் பண்ணிக்கலாம். வீடியோஸில் முன்னாடி இருந்த வீடியோஸில் டவுட் இருந்தாலும் எங்ககிட்ட கேட்கலாம். ஓகே, ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சம் உள்ள போகலாம். இந்த சம் பார்த்தீங்கன்னா சிம்பிளான சம் தான். எப்பவுமே ஃபர்ஸ்ட் 3-4 சம் சிம்பிளாக இருக்கும். நான் டைமர் ஆன் பண்ணுறேன். கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணிட்டு டைமர் ஆன் பண்ணுறேன். ஸோ ஒரு பேக், இந்த பேக்ல வந்து 20% ரெட் பால்ஸ் இருக்கு. ஒரு நிமிஷம். ஓகே, ஒரு பேக்ல 20% ரெட் பால்ஸ் இருக்கு. ஓகேவா? அடுத்து 30% கிரீன் பால்ஸ் இருக்கு. அப்புறம் ரெஸ்ட் மிச்சம் இருக்கிறது எல்லாமே ப்ளூ பால்ஸ். இப்போ மொத்தம் 80 ப்ளூ பால்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ்? இதுதான் கொஸ்டின். ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இதெல்லாம் சிஜிஎல்ல பாருங்க, 24/9 ஷிஃப்ட். இந்த ஷிஃப்ட்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்லாம் பார்த்தா நம்ம கண்ணில் அப்படியே ஒத்திக்கணும். அவ்வளோ ஈஸியான கொஸ்டின். வித்தின் 30 செகண்ட்ஸ்லேயே சால்வ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறேன். ஸோ டைமர் ஆன் பண்ணுறேன். சால்வ் பண்ண முடிகிற ஆஸ்பிரன்ஸ் இதை சால்வ் பண்ணுங்க. ஓகே, பாருங்க. இப்போ ரெட் 20%. ஓகே, கிரீன் 30%. ஓகே, ரெஸ்ட் ப்ளூ எவ்வளோ? ரெஸ்ட். ஓகேவா? அப்போ இந்த ரெஸ்ட் எவ்வளோ? 50%. எப்படி சொன்னேன்? இங்க 20 இருக்கு, இங்க 30 இருக்கு. கரெக்டா? 20 + 30 50யா? அப்போ 100ல 50 மைனஸ் பண்ணா இந்த 50 வந்துருமா? ஓகேவா? நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ப்ளூ பால்ஸ் எவ்வளோ? 18 கொடுத்துட்டாங்க. ஸோ 50% ப்ளூ பால்ஸ் எவ்வளோ? 80. ஓகேவா? அப்போ 100% எவ்வளோ? 160. முடிஞ்சு, அவ்வளோதான். டபுள் பண்ணா ஆன்சர், அவ்வளோதான். இந்த கொஸ்டின்லாம் சால்வே பண்ணாம கண்ணால பார்த்து ஆன்சர் போடக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகேவா? நீங்க நோட்ல சால்வ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. கண்ணாலே பார்த்தே சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த மெத்தடை மட்டும் உங்களுக்காக போட்டு காட்டுறேன். இப்போ 50 × 160 இந்த கீழே போடு. 50 இங்க எக்ஸ்னு வரும். 50 × ஏன்னா 160 தான் கண்டுபிடிக்கணும். 50 × x = 80 × 100. ஸோ 0 0 5 2. அப்போ 8 × 20 160. இதுதான் நான் பார்த்தோன்னே 50% 80னா 100% 160 போட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டைம் போகுமா? இந்த டைமர் உள்ள போட்டவங்க வாழ்த்துக்கள். இது கண்டிப்பா போடணும். சீரியஸான ஆஸ்பிரன்ஸ் டக்குன்னு போட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டைம் போகலாம். இந்த சம் பாருங்க. ஒரு மிஷினோட வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகுது. டிப்ரிஷியேட்னா குறையுது. ஓகேவா? 10%. எப்போ? ஃபர்ஸ்ட் இயர்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த வருஷம் 20% குறையுது செகண்ட் இயர்ல. ஓகேவா? அடுத்து 30% குறையுது தேர்ட் இயர்ல. ஓகேவா? இஃப் இனிஷியல் வேல்யூ, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வேர்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இனிஷியல் வேல்யூ 10,000. வாட் இஸ் இட்ஸ் வேல்யூ அட் த எண்ட் ஆஃப் 3 years? 3 வருஷம் கழிச்சு அதோட வேல்யூ என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டினுங்க. ஓகேவா? இப்போ இனிஷியல் வேல்யூ என்ன? 10,000. சொல்யூஷன் போட்டுங்க. ஓகேவா? 10,000 இன்டூ ஃபர்ஸ்ட் எவ்வளவு குறையுது? 10/100. ஒரே நிமிஷம்.
ஓகே 10/100. நெக்ஸ்ட் 20/100. நெக்ஸ்ட் 30/100. எண்ட் ஆஃப் 3 இயர்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் நான் இந்த கொஷினை இப்படி தான் அப்ரோச் பண்ணுவேன். ஓகேங்களா, 1 2 3 4. ஓகேவா, 1 2 3 4 1 2. ஓகேவா, இப்படி போட்டு நம்ம இந்த வேல்யூ எடுத்து மைனஸ் பண்ணியும் போடலாம். அப்படி இல்லாம மெத்தட் 2 பார்த்தீங்கன்னா 10,000 இன்டூ 10/100னா எவ்வளோ வரும்? ரிமைனிங் எவ்வளோ இருக்கு? 90/100. இந்த ஏன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குன்னு யோசிச்சிங்கன்னா அடுத்து 20% டிக்ரீஸ் ஆகுதா? அப்போ 80/100. ஓகேவா, நெக்ஸ்ட் 30%. அப்போ 70/100. அதே கால்குலேஷன் தான் போடுங்க. 90 80 70. ஸோ 1 1 1 1 1 1. அப்போ 1 2 3. 1 2 3. அப்போ என்ன வருது? 10 இன்டூ 9 8 72. 72 இன்டூ 7. அப்போ 72 இன்டூ 70. இதை போட்டால் என்ன வரும்? 0 7 2 சார் 14, 7 7 சார் 49, 50. ஓகே, ஆன்சர் 5040. ஓகே, இந்த மெத்தட்னா உங்களால் ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் எடுத்துகிட்டு வந்துட முடியும். இங்கன்னா நீங்கள் திரும்ப இதை எடுத்துகிட்டு போயிட்டு மைனஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அது கொஞ்சம் குழப்பமா இருக்கும், அதனால ஸ்ட்ரெயிட்டாக இதிலே போட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் போவோமா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த மாதிரி சம்மெல்லாம் சிஜிஎல்ல கேட்டிருக்கான்றது நினைச்சு கூட பார்க்க முடியல. ஓகேங்களா, டிஃபரன்ஸ் பிட்வீன் 20% ஆஃப் எ நம்பர். ஒரு நம்பர் இருக்கு, அதோட 20% பிளஸ் 10% ஆஃப் சேம் நம்பர். ஓகேவா, 20% ஆஃப் த ஒரு நம்பருக்கும் 10% ஆஃப் த ஒரு நம்பருக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா ஈக்குவல் டு 120 வருது. அப்ப அந்த நம்பர் என்னன்னு கேட்கிறான். ஓகேவா, டைமர் ஆன் பண்றேன், சால்வ் பண்ணுங்க. ஓகேவா, இப்போ இதை பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் எக்ஸாம்ல கேட்டானா எவ்வளவு லக்கு தெரியுமா இந்த ஷிஃப்ட் எழுதுறவங்க. பாருங்க, இப்போ இங்க பாருங்க, டிஃபரன்ஸ்னா என்ன? டிஃபரன்ஸ்னா என்ன? மைனஸ். கரெக்டா? அப்போ 20% ஆஃப் எக்ஸ். கரெக்டா? மைனஸ் 10% ஆஃப் எக்ஸ். ஓகேவா, ஈக்குவல் டு எவ்வளோ? 120. அப்போ 20% ஆஃப் எக்ஸும் 10% ஆஃப் எக்ஸும் எவ்வளோ மைனஸ் பண்ண எவ்வளோ? 10% ஆஃப் எக்ஸ் வருமா? கரெக்டா, 10% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 120. அப்போ 10 போட்டா புரியும். அப்போ 10/100 ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 120. கேன்சல் ஆகுமா? இது இங்க போகுமா? அப்போ எக்ஸ் எவ்வளோ? 1200. இதை விட ஒரு ஈஸியான சம் சிஜிஎல்ல கேட்கவே முடியாது எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோ ஈஸியான சம். ஓகே, கண்ணில் பார்த்தவொடனே போடக்கூடிய சம். இதுக்கும் நம்ம நோட் எடுத்து சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா, நெக்ஸ்ட் சம் போலாமா? இப்போ போக போக கொஞ்சம் டிஃபிகல்ட்டி ஏற்றிருக்கேன். ஓகேவா, இது பாருங்க, ஒரு மேன் அவரோட 75% ஆஃப் இன்கம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. ஓகேங்களா, டியூ டு இன்ஃப்ளேஷனா விலைவாசி உயர்வு. விலைவாசி உயர்வால் என்ன ஆகுது? அவரோட செலவினம் 20% இன்க்ரீஸ் ஆகுது. என்ன ஆகுது? 20% அவரோட எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஐ மீன் இந்த எக்ஸ்பென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம அவரோட இன்கம், அவரோட வருமானம் என்ன வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, வாட் இஸ் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இஸ் சேவிங்ஸ்? அவரோட சேவிங்ஸ்ல எத்தனை பர்சன்ட் சேஞ்ச் இருக்கும்னு கேக்குறாங்க. ஓகேவா, இதுவும் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகேவா, இது சிம்பிளான கொஸ்டின் தான். பாருங்க, இப்போ 75% ஓகேவா இன்கம் is to சேவிங்ஸா? இப்போ 75% is to 25%. ஓகேவா, 100%ல 75% அவன் செலவு பண்ணிடுறான், மீதி 25% சேவிங்ஸ் ஆயிடுமா? ஓகேவா, இதுல என்ன ஆகுது?
அவனுக்கு 20% இன்க்ரீஸ் ஆகுது. என்ன இன்க்ரீஸ் ஆகுது? எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது எப்படி போடுவீங்க? இது எப்படி போடலாம்னா, ஓகேவா, 75ல 10% எப்படி அடிப்பீங்க? 10% எப்படி அடிப்பீங்கன்னா, பாயிண்ட்டை இங்க இருக்க பாயிண்ட் இங்க நவுத்தணும். கரெக்டா? அப்போ 7.5 வரும். கரெக்டா? 7.5 இங்க என்ன இருக்கு? 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ ரெண்டு 10% இருந்தா 20%ஆ? ரெண்டு 10% 20%. அப்போ 7.5 பிளஸ் 7.5 அப்ப என்ன? 15 ஆன்சரு. கரெக்டா? அப்போ பிளஸ் 15 பண்ணா 90 வருமா? 90%க்கு அவனோட இது போயிடுது. ஓகேவா? அதுவே இங்க பாருங்க, அவனோட இன்கம் என்ன ஆகுது? 10% அவனோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இன்கம் என்ன ஆகுது? 10% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? சாரி, இன்கம் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுது. இங்க இன்கம் எவ்வளோ? சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகல. ஓகேவா? தப்பா எடுத்துக்காதீங்க. சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகல, இன்கம் தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இன்கம் எவ்வளோ? 100. இந்த 100 தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? 75-20 பிரிச்சிருக்கோம். 75-25 பிரிச்சிருக்கோம். இந்த இன்கமே 10% இன்க்ரீஸ் ஆகுனா 110 வருமா? ஓகே, 10%ல 10, 100ல 10% 10. ஓகேவா? அதை இந்த 100ஓடவே ஆட் பண்ண 110. அப்போ என்ன ஆகுது? 110 ஆகுதா? 110. ஓகேவா? அப்போ அந்த 110ல தான் என்ன ஆகுது? 90 வந்து 90% செலவு பண்ணிடுறான். அப்போ இங்க என்ன வரும்? 20% வருமா? கரெக்டா? 20% வருமா? அப்போ இது புரிஞ்சு இந்த ஸ்டெப்பு 100ல இருந்து அவனுக்கு 10% இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 110 வருது. அந்த 110ல என்ன பண்றாங்கன்னா, அதுல 20% மட்டும்தான் வந்து அவன் சேவ் பண்ண முடியுது. சேவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்னன்னா, இங்க பாருங்க டிஃபரன்ஸ். இப்போ என்ன, வாட் இஸ் த பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இஸ் சேவிங்ஸ்? அவனோட சேவிங்ஸ்ல எத்தனை பர்சன்ட் சேஞ்ச் வருதுன்னு கேக்குறான். ஓகே, எத்தனை பர்சன்ட் சேஞ்ச் வருதுன்னா, இங்க பாருங்க, அதை எப்படி போடுவீங்க? 25 minus 20 divided by 25 into 100. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இனிஷியலா 25% சேவ் பண்றான். ஓகேவா? அங்க இருந்து அவனுக்கு 20% மாறிடுச்சு. ஓகேவா? இனிஷியலா எவ்வளவு இருந்துச்சு? 25 இருந்துச்சா? இன்டூ 100. ஓகே, அப்ப என்ன வரும்? 5/25 into 100 வருமா? அப்போ 4 20%. ஓகேவா? 20% டிக்ரீஸ் முடிஞ்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் போவோமா? அடுத்து இது இங்க இந்த சம்ல இருந்து தான் உங்களுக்கு சேலஞ்ச் ஆரம்பிக்குது. ஓகேவா? இதுவும் சிஜிஎல் சம் தான். நம்ம முன்னாடி பார்த்த எல்லாமே சிஜிஎல் சம் தான். இதெல்லாம் எவ்வளவு ஈஸியா கேட்டுட்டு இது பாருங்க, நமக்கு படிக்கவே 30 செகண்ட்ஸ் ஆயிடும். ஓகேவா? ஸோ இதுக்கு டைமர் போடுறேன். இந்த சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% ஆஸ்பிரன்ஸால எழுத முடியாது. ஓகே, பொறுமையா போகும். ஆனா சிம்பிளான சம் தான். கரெக்டா இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா சிம்பிளான சம் தான். ஒரு எலெக்ஷன்ல 80% ஆஃப் எலிஜிபிள் ஓட்டர்ஸ் என்ன பண்றாங்க? ஓட்டு போடுறாங்க. இந்த அவங்க ஓட்டு போட்டதுல அவங்க போட்ட ஓட்டுல 5% இன்வேலிட். ஓகேவா? 5% ஏதோ தப்பு பண்ணிடுறாங்க, இன்வேலிட் ஆயிடுது. ஓகேவா? இப்போ வின்னிங் கேண்டிடேட் என்ன பண்றாரு? 11,400 ஓட்டு வாங்கியிருக்காரு. ஓகேவா? அந்த 11,400 ஓட்டுன்றது இவங்க ஓட்டு போட்ட மொத்தம் 80%ல 60%. ஓகேவா? ஆஃப் த டோட்டல் வேலிட் ஓட்ஸ். ஓகேவா? டோட்டல் வேலிட் ஓட்ஸ். இந்த வேலிட் ஓட்ஸ்னா என்ன? இந்த 5% இன்வேலிடோட கழிஞ்சது. ஓகே, வாட் வாஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் எலிஜிபிள் ஓட்டர்ஸ் என்ரோல்ட் இன் தட் எலெக்ஷன்? அந்த எலெக்ஷன்ல மொத்தம் எத்தனை பேர் இருந்திருப்பாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுங்க. ஓகே, என்ன கான்செப்ட்னா, இங்க பாருங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் தான், எலிஜிபிள் ஓட்டர்ஸ் தான் கேட்கறான். ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் எலிஜிபிள் ஓட்டர்ஸ் தான் கேட்கறான். ஸோ நம்ம என்ன பண்ணோம்? ஒரு நிமிஷம். டோட்டல் நம்பர் ஆஃப் எலிஜிபிள் ஓட்டர்ஸ், ஸோ எக்ஸ், அதான் எக்ஸ் இன்டூ அதுல 80% எலிஜிபிள் ஓட்டர்ஸா? ஸோ 80/100. அதுல 80% பேர் தான் ஓட்டே போட போறாங்க. ஓகே, மீதி 20% ஓட்டு போடவே போல. இல்ல அவங்க தான் எலிஜிபிள் ஓட்டர்ஸ். ஓகேவா? அதுல என்ன ஆச்சு? இந்த 80%ல 5% ஓட்டு இன்வேலிட். ஓகேவா? இன்வேலிட். அப்போ மீதி இருக்க 95% வேலிடான ஓட்டா? இந்த கான்செப்ட் புரியுதுல? 80ன்றது வந்து அப்படியே ஓட்டு போட போறாங்க. அவங்க போட்ட ஓட்டுல 5% இன்வேலிட். ஸோ 5% இன்வேலிட்னால மீதி 95% வேலிடா? கரெக்டா? அப்போ அடுத்து இந்த டோட்டல் வேலிட் ஓட்ஸ்ல 60% என்ன ஆகுது? வச்சு ஒரு கேண்டிடேட் வின் பண்றாரு. 60% அந்த ஒரு கேண்டிடேட் வாங்கிடுறாரு. ஓகேவா?
ஈக்குவல் டு அவர் வாங்கின ஓட்டு 11,400. ஓகேவா? இப்போ அடிங்க. 0 0 2 4 சார், 2 5 சார், 5ல போட்டால் 5 1 சார், 5 9 சார், 5 20 சார். ஓகேவா? அடுத்து எங்கே போடலாம்னா இங்கே போடலாமா? 2 3 சார், 2 10 சாரா? அப்போ x இன்ட்டு 4/5 இன்ட்டு 19/10 இன்ட்டு 3/10 ஈக்குவல் டு 12,400. ஓகேவா? பாருங்க, x இன்ட்டு 4 இன்ட்டு 19 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 400 இன்ட்டு 5 இன்ட்டு 10 சாரி சரி 100 போடலாம். ஓகேவா? 100. இப்போ இது கீழே வருமா? இந்த 3 அப்படியே கீழே வருமா? ஓகேவா? ஸோ பை போட்டு எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். இங்கே சால்வ் பண்ண இடம் இல்லை. ஓகேவா? சால்வ் பண்ண இடம் இல்லை, இதுக்கு மட்டும் எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். ஓகேவா? ஆன்சர் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் போவோமா? ஸோ மெத்தட் கரெக்டாக சொல்லிட்டேன். இந்த மெத்தட் புரியலாம் சொல்லுங்கள். ஓகேவா? ரொம்ப திரும்ப கூட சொல்கிறேன். ஓகேவா? என்னன்னா இந்த எக்ஸ் இருக்கு, டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸு, அதில் 80% ஆஃப் எலிஜிபிள் ஓட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, வந்துடுறாங்க உள்ள. அவங்க போட்ட ஓட்டில் 5% ஓட்டு டிக்ளேர்டு இன்வேலிட். ஓகே, இன்வேலிட்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதனால மீதி 95% ஓட்டு வேலிடா, ஸோ அதுவும் போட்டாங்களா. இன்டூ அதில் ஒரு கேண்டிடேட் என்ன பண்ணுறாரு, 60% ஓட்டு வாங்கி ஜெயிக்கிறாரு. கரெக்டாக மொத்தமாக இதோட அவுட்புட் தான் 11,400. ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். ஓகே, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, ரொம்ப முக்கியமாக நம்ம CGL 2026க்கு போகிறோம். ப்ளஸ் அட்வான்ஸ் மேக்ஸ் இன்னும் ஒன்று ஆரம்பிக்கவே இல்லை. அட்வான்ஸ் மேக்ஸ் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு அட்வான்ஸ் மேக்ஸுக்கும் மினிமம் 4 கிளாஸ் போடுவேன். ஓகே, ட்ரிக்னாமெட்ரி இருக்குது, மென்சுரேஷன் இருக்குது, அப்புறம் வேறு என்னது ஜாமெட்ரி, கோஆர்டினேட் ஜாமெட்ரி, அப்புறம் இன்னொரு சாப்டர் அல்ஜிப்ரா. ஓகே, இது மினிமம் 3 கிளாஸ் வச்சு போடுவேன் ஒரு அட்வான்ஸ் மேக்ஸுக்கும். ஓகே, சரி பார்ப்போம். இங்கே பாருங்க, இதுவும் CGL கொஸ்டின் தான். ஓகே, இந்த கொஸ்டினை நான் இப்போ டைமர் ஆன் பண்ணுறேன். இதை உங்களுக்கு புரிய வைக்கணும். ஓகேவா? ஸோ இது போடுறவங்க போடுங்க. நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்க, நீங்கள் பைக் இங்கே கார் ஓட்டுறீங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணுங்க. ஓகேவா? ப்ரைஸ் ஆஃப் பெட்ரோல் விலை ஆகுது 5% ஏறுது. ஓகேவா? ஹைக்குக்கு முன்னாடி அப்படின்னா பெட்ரோல் ப்ரைஸ் ஏறுறதுக்கு முன்னாடி 1 லிட்டரோட விலை 82 ரூபா. ஓகே, பெட்ரோல் ப்ரைஸ் 5% ஏறுது, விலை ஏறதுக்கு முன்னாடி 82 ரூபா 1 லிட்டரு. ஓகேவா? ஒருத்தர் என்ன பண்றாரு, 3045 கிலோமீட்டர் ஒரு மாசமும் டிராவல் பண்றாரு. ஓகே, 3045 கிலோமீட்டர் ஒரு மாசமா டிராவல் பண்றாரு. அவரோட கார் இருக்குல்ல, அந்த காரோட மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் பர் லிட்டர். ஓகேவா? 1 லிட்டருக்கு எவ்வளோ, 15 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். ஓகேவா? வாட் இஸ் த இன்க்ரீஸ் இன் த மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் டு நியரஸ்ட் காசு ஆன் த மேன்ஸ் டிராவல் டியூ டு த ஹைக் இன் த பெட்ரோல் ப்ரைசஸ். ஓகே, இப்போ பெட்ரோல் ப்ரைஸ் ஏறிட்டதுனால அவருக்கு எவ்வளோ செலவு இன்க்ரீஸ் ஆகும் தான் கேட்குறாங்க. ஓகே, அவரோட மாச செலவு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் தான் கேட்குறாங்க. இப்போ இங்க இருக்க 2 கிலோ உங்களை அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. நீங்க டெய்லி 3045 கிலோமீட்டர் ஓட்டுறீங்க காரு. ஓகேவா? இது வரைக்கும் 82 ரூபாய்க்கு போட்டுருக்கீங்க 1 லிட்டரு. ஆனா டக்குன்னு ஒரே நாள்ல 85% ஏறுது. 5% ஏறி அது ஒரு வேல்யூக்கு போயிடுன்னு வச்சுக்கோங்க. கரெக்டா? உங்க காரு 15 கிலோமீட்டர் பர் லிட்டர் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு மாசம் எவ்வளவு செலவு இன்க்ரீஸ் ஆக போதும் நீங்க எல்லாரும் யோசிப்பீங்களா? அப்படிதான் இந்த சம் அப்ரோச் பண்ணணும். ஓகேவா? நீங்க டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் என்ன, 3045 கிலோமீட்டரா? ஓகேவா? 45 ஒரு நிமிஷம், 45 கிலோமீட்டர். ஓகேவா? 45 கிலோமீட்டரு. ப்ரைஸ் எவ்வளோ, ப்ரைஸ் வந்து சாரி மைலேஜ் எவ்வளோ, மைலேஜ் 15 கிலோமீட்டர் பர் லிட்டரா? இப்போ இதை அப்படியே இதில் டிவைட் பண்ணுங்க. ஓகேவா? 3045 டிவைடட் பை 15 போட்டிங்கன்னா என்ன வருது, 15 2 சார் 30, 15 3 சார் 03. ஓகேவா? அப்போ 203 லிட்டர் நீங்க ஒரு மாசத்துக்கு பெட்ரோல் போடுறீங்க. ஓகேவா? ஒரு மாசத்துக்கு 203 லிட்டர் பெட்ரோல் போடுறீங்க. கரெக்டா? ஒரு மாசமா நீங்க போடுற பெட்ரோல் லிட்டரோட கணக்கு இது. ஓகேவா? இப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு 5% இன்க்ரீஸ் ஆகுதா? என்ன ஆகுது, 5% இன்க்ரீஸ் ஆகுது.
உங்கள் பெட்ரோல் ப்ரைஸ். இது வரைக்கும் இந்த 203 லிட்டரை 82 ரூபாய்க்கு போட்டிருப்பீங்க. கரெக்டா? 82 ரூபா பர் லிட்டருக்கு போட்டிருப்பீங்க. ஓகேவா? இப்போ 5% இன்க்ரீஸ்னா 82 என்ன ஆகும்? ஓகேவா? ப்ளஸ் 5% அப்படின்னா என்ன ஆகும்னா, ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், 10% என்னன்னா இந்த பாயிண்ட்டை இங்கே எடுத்துட்டு வந்து வச்சிடணும். வெளியே இருக்க பாயிண்ட் இங்கே எடுத்துட்டு வந்து வச்சோம் 10%. ஓகேவா? 8.2ன்றது 10%. அப்போ 5% நான் இதில் பாத்தியா? அப்போ என்ன பை 2 போட்டால் என்ன ஆகும்? 4.1 வருமா? கரெக்டா? 4.1 தான் 5%. ஓகேவா? ஸோ இங்கேருந்து இந்த சம்மை 2 விதமாக அப்ரோச் பண்ணலாம். இங்கேருந்து இந்த சம்மை என்ன பண்ணலாம்? 2 விதமாக அப்ரோச் பண்ணலாம். மெத்தட் 1 மெத்தட் வந்து கொஞ்சம் பெரிய மெத்தடு. ஓகேவா? இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? இப்போ ஓல்டு எவ்வளோ? 203 203 லிட்டர் போடணும். 83 ரூபாய்க்கு போட்டிருப்பீங்க, 82 ரூபாய்க்கு போட்டிருப்பீங்க. ஓகேவா? ஸோ நியூ எவ்வளோ? அதுவே நீங்கள் 203 லிட்டர் தான் போட போறீங்க. ஆனால் 5% ஏறிடுச்சு, 4.1 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஆட் பண்ணால் என்ன ஆகும்? 82 ஆட் பண்ணால் 82 ப்ளஸ் 4.1 86.1 ஆகுமா? கரெக்டா? 86.1. இப்போ 86.1 போடணும். ஓகேவா? இந்த ரெண்டுத்தையும் ஆன்சரையும் மைனஸ் பண்ணும். இந்த 2 ஆன்சரையும் மைனஸ் பண்ணால் இந்த ஆன்சர் வரும். இதில் ஏதாவது ஒரு ஆன்சர் வரும். ஓகேவா? ஏன்னா நீங்கள் கார் ஓட்டுறீங்க, ஒரு மாதத்துக்கு 203 லிட்டர் பெட்ரோல் போடுறீங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பெட்ரோல் 82 ரூபா இருந்துச்சு. இப்போ புதுசாக 5% பெட்ரோல் விலை ஏற்றினாச்சு, 86.1 ரூபா ஆச்சு. அதே 203 லிட்டர் தான் போடுறீங்க. ஓகேவா? ஆனால் விலை ஏறும் இல்லையா? அந்த 2 வேல்யூ மைனஸ் பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிடும். நீங்கள் அப்படி சுற்றி போகாமல் மெத்தட் 2 என்னன்னா, இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, இந்த டிஃபரன்ஸ் என்ன? 4.1 தானே? கரெக்டா? 4.1 இன்டூ 203 லிட்டரு, அவ்வளோதான். ஓகேவா? 203 லிட்டரு இன்டூ 4.1. புரியுதா ஏன் சொல்கிறேன்னு? ஏன்னா நீங்கள் அதே 203 லிட்டர் தான் போட போகிறீங்க. கரெக்டாக? 203 லிட்டர் தான் போட போகிறீங்க. ஆனால் அந்த 203 லிட்டர் என்ன ஆக போகுது? உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 4.1 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. 3 1 சார் 3 203. ஓகேவா? 4 3 சார் 12 1 2 2 சார் 8. ஆன்சர் என்ன? 3 2 3. ஓகேவா? 832.3 வருதா? இதான் ஆன்சர். 832 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் 2 எப்படின்னா, நீங்கள் மெத்தட் 1 படி இது புரிஞ்சுதுல, மெத்தட் 2ல் 203 லிட்டர் போட போகிறீங்க. ஆனால் இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன? 4.1 ருபீஸ். அந்த 4.1 ருபீஸ் தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறீங்க. வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அந்த 4.1 மல்டிப்ளை பண்ணாலே அவனை கொஸ்டின் அதானே கேட்குறான், எவ்வளோ உங்கள் செலவு இன்க்ரீஸ் ஆக போகுது? ஒரு லிட்டருக்கு எனக்கு 4 ரூபா இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நான் 203 லிட்டருக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? 232 ரூபா இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஈஸியான கொஸ்டின் இது. ஓகேவா? ஆனால் பார்க்க எப்படி இருக்கு பாருங்க. பார்க்க எப்படி இருக்கு? கஷ்டமா இருக்கா? ஆனால் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். நான் இப்படி போட்டுடுறேன், ஏன்னா எனக்கு வந்து சால்வ் பண்ண ஸ்பேஸ் பத்த மாட்டேங்குது. அதுக்காக 2ஆக பிரிச்சிடறேன் இந்த ஸ்பேஸை. டைமர் கொஞ்சம் மேலே வச்சார். ஓகே, இங்க பாருங்க. ஓகே, இங்க பாருங்க. ஒரு வீட்டோட செலவு என்ன செலவாகுதுன்னா, ஃபுட்டு, கிளாத்திங், என்டர்டெயின்மெண்ட், இந்த 3க்கும் அந்த வீடு ஸ்பெண்ட் பண்றாங்க. அதுவும் 2:4:4ல ஸ்பெண்ட் பண்றாங்க. ஓகேவா? இப்போ புது வருஷம் பிறக்குது. அந்த புது வருஷம் பிறக்கும் போது சாப்பாடுக்கான செலவு என்ன பண்ணுது? 10% குறையுது, ஃபால். ஓகேவா? துணிக்கான செலவு என்ன பண்ணுது? 5% இன்க்ரீஸ் ஆகுது, ரைஸ். ஓகேவா? என்டர்டைன்மெண்ட், பொழுதுபோக்குக்கான செலவு ஃபால், எவ்வளோ? 15% குறையுது. வாட் இஸ் த பர்சன்டேஜ் சேஞ்ச்? ஓகே, பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் டோட்டல் ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த டோட்டல் ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல எவ்வளோ உங்களுக்கு குறையுதா ஏறுதான்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ 2:4:4 இது அப்படியே சும்மா 100 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? பண்ணோன்னு வச்சுங்க. 200:400:800
இப்படி வருமா? சாரி, 200 is to 400 is to 400 is to 400. அப்போ ஆட் பண்ண என்ன வருது? 1000. ஸோ இனிஷியலாக அவங்க கிட்ட சும்மா 1000 ரூபாய் இருந்துச்சுன்னு வச்சுங்க. இனிஷியலாக 1000 ரூபாய் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த 200ல என்ன பண்றாங்க? -10%. 10% என்ன சொன்னேன்? பாயிண்ட் இங்கே எடுத்துட்டு வந்துடும். ஓகேவா? அப்போ 20யா? அப்போ 200ல 20 மைனஸ் பண்ணா 180யா? கரெக்டா? இப்போ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இதில் என்னது 5% இன்க்ரீஸ் ஆகுது, ப்ளஸ் 5%. ஓகேவா? இப்போ 400ல 10% எவ்வளோ? 40யா? 5%ன்றது 10%ல பாதி. கரெக்டா? அப்போ 20 ஆன்சரு. அந்த 20யை வந்து கூட்டணும். 420யா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்க. அடுத்து -15%. -15%. இது எப்படி போடுங்க? உங்களுக்கு இதை ஈஸியாக போட்டு காட்டுறோம். 400ல 15%. 15 எப்படி பிடிப்பீங்க? 10 + 5. ஓகேவா? 10 + 5. அப்போ 10% எவ்வளோ? 400ல 10% ஆஃப் 400 = 40. ஓகே, ஒரு 0 தள்ளி வைக்கணும். ஓகேவா? அப்போ 40. இந்த 40ல பாதி தான் 5%. கரெக்டா? பை 2 போட்டால் எவ்வளோ வருது? 20யா? 40 + 20 60யா? -60 பண்ணணும். இந்த -60 பண்ணோம்னா 340 வருதா? இப்போ இதை ஆட் பண்ணுங்க. 340 420 180 ஆட் பண்ண என்ன வருது? 0 10 14 8 940. ஓகேவா? 940. அப்போ இனிஷியல் எவ்வளோ? ஈக்குவல் டு 1000. போன வருஷம் இருந்த செலவு. அப்போ நியூ இயருக்கு புதுசாக வருஷம் பிறந்தப்போ செலவானது 940 ஆகுது. அப்போ என்ன ஆச்சு? போன வருஷம் அந்த குடும்பத்தோட செலவு 1000 ரூபாய். இப்போ அந்த குடும்பத்தோட செலவு 940. அப்போ என்ன ஆச்சு? செலவாக குறைச்சிருக்காங்க. அப்போ இந்த 2 இன்க்ரீஸும் வராதா? கரெக்டா? இந்த 2 இன்க்ரீஸும் வராதா? இப்போ 5%, 6% மட்டும் பார்த்தா போதும். இப்போ பர்சன்டேஜ் தானே கேட்டிருக்கான். அப்போ என்ன ஆச்சு? ஓல்டு 1000, நீ எவ்வளோ? 940 டிவைடட் பை ஓல்டு 1000. ஓகேவா? இன்டூ 100. ஓகேவா? 1 2 1 2. இப்போ 60 டிவைடட் பை 10. ஓகே, அப்போ எத்தனை பர்சன்ட்? 6% டிக்ரீஸு. ஓகேவா? 6% டிக்ரீஸா இன்க்ரீஸான்னு எப்படி சொன்னேன்? போன வருஷம் 1000 ரூபாய் இருந்துச்சு, இந்த வருஷம் எவ்வளோ இருக்கு? 940. அப்போ என்னாச்சு? டிக்ரீஸ் தானே இருக்கு. ஓகேவா? கரெக்டா? நெக்ஸ்ட் பார்ப்போமா? இது வந்து போன கிளாஸில் நம்ம இந்த மாடல் ஒன்று போட்டோம், 1D 2D வச்சு. அந்த சேம் ஃபார்முலா வச்சு உங்களுக்கு போட்டு காட்டுறது. ஓகேவா? இந்த ஃபார்முலா மட்டும் என்னன்னு பார்த்துங்க. ஓகேவா? ஃபார்முலா வந்து a + b + ab / 100. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்க, இன்க்ரீஸ் ஆயிருக்கா? அப்போ +40 போடணும். டிக்ரீஸ் ஆயிருக்கா? அப்போ -30 போடணும். மறந்துடாதீங்க. ஓகேவா? என்னதான் ஃபார்முலா எப்படி இருந்தாலும் நம்ம இன்க்ரீஸ் டிக்ரீஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ +40 -30 +40 × -30 / 100. ஓகேவா? அடுத்து பாருங்க, 10 + 0 0 0 0வா? சாரி, ப்ளஸ் ப்ளஸ்ஸே போடும். 10 + of -12. ஓகே, 4 3 12. அப்போ ஆன்சர் என்ன? -2. ஓகே, அப்போ -2 என்னது? டிக்ரீஸ், 2% டிக்ரீஸ். ஓகேவா? இதுவும் ரொம்ப ஈஸியான சம்மு, ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய சம்மு. பார்த்து பயப்படக்கூடாது, அவ்வளோதான். நெட் பர்சன்ட் சேஞ்ச் தான் கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் சம்மு. இந்த சம்மு கொஞ்சம் டயக்ராம் வச்சு தான் போட முடியும். ஓகே, கொஞ்சம் டயக்ராம் வச்சு தான் போட முடியும். கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த சம்மு போட முடியும். ஓகே, ஒரு ஸ்கொயர் போர்டு இருக்கு. ஓகே, ஒரு ஸ்கொயரு போர்டு இருக்கு. ஸ்கொயர் போர்டு. இந்த ஸ்கொயர் போர்டு சைடு எவ்வளோ? 20 சென்டிமீட்டர் சைடு. ஓகே, ஆஸ் எ கார்னர் ட்ரையாங்கிள், ஏதோ ஒரு கார்னர்ல ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகே, இங்க வச்சுங்க, ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகே, அதை அந்த ட்ரையாங்கிளை கட் பண்ணி எடுத்துட்டாங்க, கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ரிமூவ்டு. ஓகே, ரைட் ஆங்கிள், லெக்ஸ் 5 சென்டிமீட்டர் ஈச். இந்த ஒரு சைடும் 5. ஓகே, 5. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த போர்டு ரிமைன்ஸ்? ஓகே, இப்போ கட் பண்ணால் எப்படி ஆகும்? இப்படி ஆகும் அந்த போர்டு.
இப்படி ஆகும் கரெக்டா சார்? இப்படி ஆகாது, இப்படி ஆயிடும் அந்த போர்டு, இப்படி ஆயிடும் கரெக்டா? இந்த இடத்துல கட் ஆயிடும், இந்த இடத்துல கட் ஆயிடும். ஸோ இப்படி ஆகிறதுனால இந்த போர்டு, இந்த ஏரியா ரிமைனிங் ஏரியா தான் இது என்னன்னு கேட்குறான். இந்த ரிமைனிங் ஏரியா என்ன அப்படின்னு எவ்வளோ பர்சன்ட்னு கேட்குறான். ஓகேவா? எவ்வளோ பர்சன்ட் ரிமூவ் ஆச்சுன்னு கேட்கல, ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறான். ஓகேவா? ஸோ சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். அப்புறம் அதை போடுறேன் உங்களுக்கு, கொஞ்சம் தள்ளி எடுத்துக்கிறேன். ஓகேவா? பாருங்க, இதுல ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் ஸ்கொயர், ஏரியா ஆஃப் ஸ்கொயர் எவ்வளோ? ஏ ஸ்கொயரா? அப்போ 20 ஸ்கொயர் என்ன? 400. ஓகேவா? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன? ஆஃப் இன்ட்டு 5 இன்ட்டு 5 அப்போ 25/2 ஈக்குவல் டு 12.5 12.5 அப்போ இந்த ஏரியாவை ரிமூவ் பண்ணிடுறாங்க. அப்போ என்ன பண்ணோம்? 400 ஏரியா ரிமூவ்டு. இப்போ என்ன பண்ணோம்? 400 மைனஸ் 12.5 அப்போ மீதி என்ன வருது? 387.5 ஓகேவா? 387.5 ரிமைனிங் ஏரியா. இந்த ரிமைனிங் ஏரியா ஓகேவா? இந்த ரிமைனிங் ஏரியா எத்தனை பர்சன்ட்னு தான் கேட்குறான். இந்த ரிமைனிங் ஏரியா எத்தனை பர்சன்ட்? அப்போ என்ன பண்ணோம்? ரிமைனிங் ஏரியா என்னது? 387.5. ஓகேவா? ஒரிஜினல் ஏரியா என்னது? 400. கரெக்டா? ஒரிஜினல் ஏரியா 400, முன்னாடி இருந்த 400. ஓகே, ஃபுல் ஸ்கொயரு 400. இப்போ 12.5 மைனஸ் பண்ணால் 387.5 இன்டூ 100. ஓகே, ரெண்டு அடிங்க. இந்த 2 அடிச்சுட்டு மீதி 4ல் அடிச்சா 4 9 சார் 36, மீதி 2 வருமா? 27. ஓகே, 4 5 சார் 24, 6 சார் 24, 96 வருதா? இதிலே போட்டலாம். 96.88 தான் ஆன்சர். ஓகே, ஸோ இதே சம்மில் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஏரியா ரிமூவ்டு, இந்த ரிமூவ் பண்ண ஏரியா மட்டும் கேட்குறா வச்சுங்க. வாட் பர்சன்ட் ஆஃப் ஏரியா ரிமூவ்டுன்னு கேட்டிங்கன்னா அப்போ என்ன பண்ணோம்? 400 மைனஸ் 387.5 டிவைடட் பை 400 இன்டூ 100 இதை போடணும். ஓகேவா? ஆனால் என்ன கேட்டிருக்கான்? வாட் பர்சன்டேஜ் போர்டு ரிமைன்ஸ், மீதி என்னப்பா இருக்கு அப்படின்னு தான் கேட்குறேன். நீ கட் பண்ணி எடுத்துகிட்டு போன வேல்யூ எனக்கு தேவையில்லை, திரும்ப மீதி உள்ள எவ்வளோ இருக்கு அதை மட்டும் தான் கேட்குறான். ஓகேவா? ஸோ இந்த சம் வந்து கொஞ்சம் டஃப்பான சம் தான், கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் எழுத முடியாது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் மட்டும் எங்கேயும் ஆட் பண்ணணும்னு நினச்சேன் நான். அது இது இல்லை. இந்த கொஷினா? இந்த கொஷின் தான். ஓகேவா? இந்த கொஷினில் பாருங்க, நமக்கு வந்து இனிஷியல் வேல்யூ கொடுத்துட்டான். ஓகேவா? இனிஷியல் வேல்யூ கொடுத்துட்டா, அதனால அந்த வேல்யூ இங்கே போட்டு நம்ம ஈஸியாக ஆன்சர் எடுத்துட்டோம். ஓகேவா? இதுவே சில கொஷின்ஸில் ஃபைனல் வேல்யூ கொடுப்பான். ஓகேவா? ஃபைனல் வேல்யூனா நீ 10% டிக்ரீஸ் ஆயிடுச்சு, 20% டிக்ரீஸ் ஆயிடுச்சு, 30% டிக்ரீஸ் ஆகி ஃபைனலாக இந்த ஆன்சர் வச்சுல 5040 ஈக்குவல் டு 5040 கொடுத்துருவான். ஓகேவா? கொடுத்துட்டு இந்த இனிஷியல் நம்பரை கேட்பான். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்? இந்த 10,000 பதிலாக எக்ஸை போட்டுக்கணும். எக்ஸை போட்டு நான் சொன்ன அதே ஸ்டெப்பை போட்டுட்டு ஈக்குவல் டு போட்டு இந்த 5040 கொஸ்டின்ல கொடுக்குற நம்பரை ஏதோ நம்பர் அதை எங்கே போட்டுக்கணும். அப்போ எக்ஸை கண்டுபிடிச்சா அந்த ஆன்சர், அந்த எக்ஸ் தான் அந்த இனிஷியல் அமௌண்ட். ஓகே, புரியும் நம்புறேன். ஓகேவா? இந்த ரெண்டு சம் இதில் மாற்றி கேட்பாங்க. ஒன்று இனிஷியல் கொடுப்பான், இல்லை ஃபைனல் கொடுப்பான். ஃபைனல் கொடுக்கும்போது இந்த இப்போ நம்ம இங்கே 10,000 போட்டிருக்க வேல்யூ எக்ஸா மாற்றி ஈக்குவல் டு போட்டுட்டு அவன் கொடுக்குற ஃபைனல் வேல்யூ ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போட்டுக்கணும். அவ்வளோதான். அதை போட்டு சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ டைம் ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், அதில் பார்ப்போம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஓகேவா? கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்ப்போம். இல்லைன்னா நம்ம 7 PM டெலிகிராம் சேனலில் பார்ப்போம். தேங்க்யூ.